தெரியாத மாதிரி முடிக்கிறியா நீ? அகஸ்தியர் கோயில் போயிட்டு அதுக்கடுத்து ஊருக்குள்ளே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறப்போ சில பல ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து போனோம். போகிற இடத்துல மயில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சல. ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து போனேன். போகிற இடத்துல சில வியூஸ்லாம் காட்டுறேன். இந்த வியூ பாருங்களேன். இந்த மாதிரி வியூஸ் வந்துட்டு கேரளாவில் வந்து நிறைய இருக்குது. கேரளாவில் நான் இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பாபநாசம் தென்காசி பக்கமும் இந்த மாதிரி வியூஸ்லாம் அழகான வியூஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம வியூ. இந்த மாதிரி நான் நிறைய கேரளாவில் பார்த்துருக்குறேன். ஒரு பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லேக் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் கேரளா மேலே போகிறப்பலாம் வந்துட்டு நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்து ரசித்த இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாபநாசம் தென்காசியில் தான். ஸோ இது முடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே போகாமல் கொஞ்சம் வேறு ஏதாவது ரூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்பவும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி ரூட்லாம் பார்த்து பாருங்களேன். நல்லா கவனித்து பாருங்கள். இது ஒரு கேரளாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டவுனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா. ஒரு அம்மா வராங்க, கிராஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஒரு ரூரல் வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் வந்தது. சரி நானும் சுற்றி முற்று பார்த்தேன், யாருமே இல்லை. சரி இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் பண்ண வேலையை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட்டு நம்மளும் 90s கிட்ஸ் தானே, வேறு வழி இல்லைல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யாருமே இல்லாதப்போ யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. சுற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுறது, ஆசையாக இருந்தது. அதனால் 2 ஜம்ப்பு, மேலே 2 ஜம்ப்பு, இந்த பக்கம் 2 ஜம்ப்பு, நல்லா ஜம்ப் அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்புறப்போ ஒரு 12-12:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. நல்ல வெயில். என்னால் எங்கேயும் வந்துட்டு சாப்பிடக்கூட முடியல. ஏன்னா பக்கத்தில் எதுவும் ஹோட்டலும் இல்லை. அதுக்கப்புறம் போகிறப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே தான் போகணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஊருக்குள்ளேனா என்ன மெயின் ரோடு இருக்கும் அந்த மாதிரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக சந்து பூந்துக்குள்ளேயெல்லாம் விட்றேன். மேப்பில் கூட அந்த இடம் கிடையாது. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆச்சு, இந்த இடத்த இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் இங்கே ட்ரிப்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கூகுளே பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த சீமராஜாவில் சில போர்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் இது. ஐயன் சிங்கம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை சுற்றி வந்திருக்கிறேன். அதுதான் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த வியூஸு. இப்போ வந்து அந்த ஜமீன் சிங்கம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் போகிறோம். அந்த பேலஸ்க்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். பட் அந்த பேலஸ்க்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு இன்னும் தெரில. பட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வர போகிறோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனாலவே வந்து போய் பார்ப்போம். அலோவ் பண்ணால் உள்ளே போய் பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்துட்டு வெளியே இருக்க பிளேஸ் மட்டும் அப்படியே காட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஜமீன் சிங்கம்பட்டி ஊராட்சிக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு அழகான பிளேஸ் இருந்தது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல் க்ரீனிஷுங்க. பின்னாடி நல்ல பெரிய ஒரு ஹில்ஸு. மக்கள் விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நம்மளே ஒரு நல்ல பிளேஸாக இருந்தது. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மேப்பில் நம்ம பார்த்தோம் அந்த அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், காட்டினது. இருந்தாலும் வந்துட்டு லோக்கலில் விசாரித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு. மேப்பில் ஒரு ரூட்டு காட்டும், லோக்கலில் விசாரித்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே லோக்கலில் விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே போயிட்டோம். பார்த்தா ஒரு சின்ன சின்ன சந்துக்குள்ளே தாங்க இருந்தது இந்த அரண்மனை. வெளியே எடுத்து பார்க்குறப்போ அரண்மனை பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது, ஆனால் வந்துட்டு ஹைட்டு கிடையாது. என்னடா இது ஒரு அரண்மனை எஃபெக்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் என்ட்ரன்ஸில் கேட்டால் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்புறம் விசாரிக்கிறப்ப தான் சொல்கிறாங்க அந்த ஸ்கூலும் அரண்மனை கூட தான் சேர்ந்தது. இங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அங்கே ஸ்கூல் வந்துட்டு இப்போ நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸை பார்த்ததுமே கெஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து அந்த சீமராஜா படத்தில் வர முக்கியமான போர்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து அந்த முக்கியமான சாங்ஸில் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம், அப்புறம் நெப்போலியன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளைமேக்ஸ் சாங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த உள்ளே தான் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுத்திருக்காங்க. அதற்கான ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே நீங்கள் நினச்சாலாம் போக முடியாது தம்பி, பெர்மிஷன் கேட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து வெளியே ஒரு ஆட்சி இருப்பாங்க, அந்த ஆட்சிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளே போய் ஆட்சின்னு கூப்பிட்றேன், ஆட்சியவே காணோம். சரி ரைட்டு வந்தது வந்துட்டோம். அப்புறம் வந்து வீடியோஸ் எடுக்காமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ்லாம் கழட்டி போட்டு ஆட்சி இருக்காங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் தேடினேன், கிடைக்கல, ஆட்சி கிடைக்கல. சரி நானும் பார்த்தேன், ஆட்சி வர மாதிரி தெரில. சரி திடீர்னு ஆட்சி வந்து உனக்கு வீடியோஸ்லாம் எடுக்க பெர்மிஷன் கிடையாது, வெளியே போடா, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா யாருமே கிடையாது. சரி முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்தேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடி எதுன்னு தெரியுதா உங்களுக்கு?
அந்த சீமராஜா படத்தில் வந்துட்டு மேலே புறாலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மாடியில் இப்போ அலோவ் பண்ணலை, பட் நான் விசாரிக்கிறப்ப சொன்னாங்க புறா விட்டு பறக்க விட்ட சீன்லாம் மேலே எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த படம் எடுக்கிறப்பவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து சேஞ்ச் பண்ணாமல் நேச்சுரலாக என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் சேம் பெயிண்டிங் கலரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. சமந்தா போர்ஷன்ஸும் நிறைய இங்கே எடுத்திருக்காங்க. எனக்கு கிடைச்சது சிவகார்த்திகேயன் அந்த புறா அந்த சீக்வன்ஸ் இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான். அந்த சீமராஜா படத்தில் ஒரு அரண்மனைக்குள்ளே வர எல்லா சீனுமே வந்துட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக எடுத்த படம் இது பார்த்திங்கன்னா தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இதை தவிர வந்துட்டு ரீசெண்டாக எந்த படமும் கிடையாது. கடந்த 4 வருஷமாக வந்து இந்த அரண்மனையில் வந்துட்டு பெருசாக படங்கள் எதுவும் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அரண்மனையோட ஓனர் வந்து இப்போது சிவகங்கையில் போயிட்டு வந்து செட்டில் ஆகிட்டாராமா. அங்கே இருக்கிற ஒரு மன்னர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சொத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து அந்த செக்யூரிட்டி அந்த ஆட்சி அவங்க மட்டும்தான் இருக்காங்களாமா. ஸோ அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னார் இவர். அதுதான் கடைசி ராஜா. இவர் தான் இந்த தலைமுறையுடைய கடைசி ராஜா. இவருக்கு வயசு ஒரு 87 இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு காலமாயிட்டார். இவரோட மறைவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார் கூட வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க ட்விட்டரில். இவர் பாட்டம் போட்டு அந்த மாதிரி. இவரோட அப்பா வந்துட்டு இவரா? சரி சரி. வெளியிருந்து பார்க்குறப்ப சின்ன இடமா இருந்தது. உள்ள இந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த டோருக்கு பின்னாடி ஒரு அரண்மனை இருக்காமா. அந்த அரண்மனையில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாதாம்மா. ஏதாவது ஷூட்டிங் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும்தான் வந்துட்டு அலோவ் பண்ணுறது. ராஜா வந்து சிவகங்கையிலேருந்து வந்தால் அவர் போய் பார்ப்பாராமா. அப்புறம் பக்கத்தில் இருந்து ஒரு பில்டிங் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இடிஞ்சு விழுந்துருச்சு. ரொம்ப வருஷம் ஒரு 300-400 வருஷம் ஆனதால் வந்து வேறு வழி இல்லாமல் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி அந்த பேக் டோருக்கு பின்னாடி இருக்கிற அரண்மனையோட ஃபோட்டோஸ் நான் கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு கிடச்சது. ஸோ இது வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பேக் சைடில் இருக்க அரண்மனையோட ஃபோட்டோஸு, மேலே இருக்கிற பில்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடச்சது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அரண்மனை. இது உள்ளே இருக்கிற அந்த டைனிங் ஹாலு அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து அந்த உள்ளே இருக்கிற அரண்மனையோடைய என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு ஃபுல் ஓவர் வியூ, டாப் வியூவில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ. இந்த பிக்சரை கவனிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டோரி இருக்குது. அது அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பெரியவரே சொல்கிறார், கேளுங்களேன். இது என்ன மரம்? மனவிட கல்யாணம் பண்ணிப்போம்ல. ஆமாம், கல்யாணம் பண்ணா அந்த மணமேடை. சரி சரி சரி. கல்யாணம் நடக்கிறதெல்லாம் இங்கேயே தான் நடக்கும். வேசி பிடிச்சி வந்து இங்கே சாப்பாடு கொடுப்போம் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ காலையில் தாஜி தான் வருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க இங்கே ராஜாக்கள். இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்ததுன்னா இங்கே மணமேடையில் தான் நடக்கும். அவங்களாம் நடக்கும். வெளியில் அவங்க முடிக்கும்னாங்க. வெளியே வந்து சாப்பாடு கொடுத்து வைப்பாங்க. சரி சரி. நான் புதிய என் அப்பா அண்ணன் ரெண்டு பண்ணேன். சித்தப்பா பெரியப்பா ரெண்டப்பா தான். ஓகே. ரெண்டப்பா பூட்டேன். இவர் யாரு? அவன் தான் யானை மேலே கவுந்தான் அந்த அப்பா. யானையாது? அவன் சொந்த யானை வளர்த்துக்கப்போ அப்போ அந்த அப்பா வளர்த்தாங்க. இந்த ராஜா இவரோட அப்பா வந்துட்டு இவர் 2 பேர் சித்தப்பா பெரியப்பா. சித்தப்பா பெரியப்பா ஒரு வளர்த்த யானையா? 2 யானை குதிரைலாம் வந்தாங்க. அந்த காலத்தில் வந்துருக்காங்க. இப்போ 5 வருஷம் தெரியுமா? 7 தலைமுறை ஆச்சு. எப்போ 7 தலைமுறைனா வருஷம் ஆச்சு. 7 தலைமுறை. இவர் எத்தனை தலைமுறை? 7 தலைமுறை கடைசி ராஜா வரலாம். இவர் 7ஆவது தலைமுறை. ஆமாம். ஓகே. 7 தலைமுறை வருஷம் ஆச்சு. 200 வருஷம் இருக்குமா? 300 வருஷம். 300 வருஷம். 33. ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. விஷால் அவனிவன் படம்லாம் இங்கே தான் எடுத்ததா? அது வெளியே
அந்த இது ஏதோ கேஸ் எல்லாம் போட்டு விட்டதா சொன்னாங்களே. கேஸு இந்த இந்த சிங்கமட்டி ராஜாவை பற்றி தப்பாக காமிச்சிட்டாங்க சினிமாவில் அப்படின்னு கேஸ். தள்ளுபடி ஆச்சு. தள்ளுபடி ஆயிடுச்சு. வாரிய போயிட்டாங்கம்மா. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க வாரிய போயிட்டாங்க. சரி சார், மன்னிப்பு கேட்டாங்க. அது வந்து எப்படியா கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதை மறுபடியும் முடிச்சிட்டாங்க உங்களுக்கு. நின்று போச்சு நீங்கள் அந்த முடிச்சாங்க. அது நீ கழி விட்டதே இல்லை. அதில் நின்று போச்சு. எப்படியா பண்ணிட்டு எப்படியா நின்று போச்சு. கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கேஸ் யார் போட்டதுண்ணே? இவரோட பையனா? கேஸ் யார் போட்டது? ஸோ நான் அந்த பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு இப்போ நினச்சாலுமே கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். இவ்வளோ காலங்கள் தாண்டி இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் இந்த பழமை மாறாமல் சில விஷயங்களை எல்லாமே வந்துட்டு பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சிட்ருக்கிற அந்த அரண்மனை அண்ட் அரண்மனை காவலர்களாகட்டும், அதை வழிவகையாக வந்துட்டு பின்தொடர்ந்து வந்துருக்கிற அடுத்தடுத்த தலைமுறையாகட்டும், அதே ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மக்கள் வந்துட்டு அந்த ஜமீன் பரம்பரைக்கு வந்துட்டு இன்னமும் அவங்க கொடுக்குற அந்த மரியாதையாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்பயும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிற இந்த ஊர் மக்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்.